விதைக்கிறத தவிர வேறு செலவே கிடையாது. ஏன்னா இதில் பூச்சி தாக்குதல் கிடையாது, உர செலவு கிடையாது. மொத்தத்தில் செலவில்லாமல் ஒரு வருடத்துக்கு நமக்கு உணவு தேவையான உணவை சமாளிக்கக்கூடிய கிழங்கு வகைன்னு பார்த்திங்கன்னா இந்த கொடி உருளை தான். மண்ணுக்கு அடியில் வரையில் உருளைக்கிழங்க நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட எல்லாருக்கும் பயமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும், ஆனால் வாய்வு தொல்லை இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பாரம்பரியமான நம்ம மீட்டு எடுத்துகிட்ருக்க இந்த உருளைக்கிழங்கு இப்போ பலராலும் பரவலாக எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு உருளைக்கிழங்கு. ஆனால் கிராமத்து சைடில் இந்த உருளைக்கிழங்கை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சது. செரிமான பிரச்சனை, சர்க்கரை நோய்க்கு, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில். ஒரு முறை நம்ம இந்த கிழங்கை ஊனிட்டால் போதும், மண்ணில் அது கொடி பிடிச்சு வளர்ந்து அந்த கிளைகளோட ஒவ்வொரு கணுக்கள்லேயும் ஒரு காய் உருவாகி இது பூ மெலிசாக பூக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பூவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் காய்கள் ஒரு கணுக்கள்லேயும் அந்த கணுக்களில் உங்களுக்கு காய்கள் உருவாகிடும். ஒவ்வொரு கிழங்குமே 1/4 கிலோலேருந்து அரை கிலோக்குள்ளே இருக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு மற்ற உருளைக்கிழங்கை போலவே இதையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரியே இருக்கும். இந்த காய்ப்பு முடிஞ்ச உடனே இதனோட இலைகள் காம்புகள்லாம் கருக ஆரம்பிச்சிடும். கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கை விட கீழே மண்ணுக்குள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கோட சைஸு இதனோட காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். கொடியில் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நாம் கடைசியாக அதை எடுத்து வச்சு அடுத்த முறைக்கு நம்ம அதை விதைக்கி எடுத்து வச்சோன்னா முளை விட்டு நமக்கு திரும்பவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கீழே மண்ணுக்கு அடியில் இருக்க உருளைக்கிழங்கையும் நமக்கு சமையல் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க.